ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. வாங்க இன்றைக்கி பார்க்கலாம். ரொம்பவே சுவை மிகுந்த கிரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் நல்லாவே சூடாகிடுச்சு. நான் 8லேருந்து 10 பூண்டு பல் எடுத்து நல்லாவே ஃபைனாக சாப் பண்ணிட்டேன். இதுக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே நம்ம இதுக்கு வதக்கலாம். ஒரு அனியன் எடுத்து இதுக்கு மீடியம் சைஸ் அனியனுக்கு ஃபைனலி சாப் பண்ணிவிட்டேன். இதுக்கும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே நம்ம வதக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. 1 டேபிள் ஸ்பூனு ரெட் சில்லி ஃப்ளேக் இதுக்கும் போட்டு நம்ம நல்லா வதக்கலாம். நான் வெஜிடபிள் எடுத்துருக்கிறேன். குடமிளகாய் க்ரீன் கலரு, ரெட் கலரு, இதில் 20 கிராமு கேரட் ஃபைனலி எல்லாமே சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கலாம். நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த காய்க்கு நல்லாவே வதக்கிட்டேன். இப்போ நம்ம இதில் ஸ்வீட்கார்ன் போட்டுடலாம். நான் இது வேக வச்சு வச்சுருந்தேன். ஒரு 1/2 டீஸ்பூனு oregano போட்டுக்கலாம். இந்த வெஜிடபிளுக்கு தேவையான கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு மூடி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வேக வைக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூனு தண்ணி போட்டு இதுக்கு மூடி வச்சு நல்லாவே வேக வைக்கலாம். பாருங்கள், நல்லா இது வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் வேக வச்சுக்கிட்டேன். நான் அடுப்பில் பேன் வச்சுருக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் unsalted பட்டர் போட்டுக்கிட்டேன். பாருங்கள், இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஓல் பர்பஸ் ஃப்ளவர், இதுக்கு மைதான்னு சொல்கிறாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு நல்லாவே நம்ம இதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் பபுள் வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பபுள் வரக்குள்ளே நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். இதில் நான் கொஞ்சம் பால் நிறுத்திக்கிட்டே பால் இதில் ஒரு 300 பாலுக்கு போட்டு நல்லாவே இதுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். கொஞ்சம் இது கெட்டியாகிற வரைக்கும் நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், இதில் 1 டீஸ்பூன் oregano, 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக், 1/2 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் இதுக்கு நல்லா போட்டு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேக வைக்கலாம். இந்த பால் பாருங்கள் நல்லாவே கெட்டியாக வந்துச்சு. நம்ம இதில் மைதா மாவு போட்டதால் நம்ம இதில் இப்போ டபுள் க்ரீம் போட்டுக்கலாம். டபுள் க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 லிட்டர் பாலுக்கு நல்லாவே சுண்டை காய வச்சிங்கன்னா ஒரு 100 ml பால் ஆகிற வரைக்கும் அதை பார்த்திங்கன்னா நல்லாவே கெட்டியான உங்களுக்கு ஒரு க்ரீம் மில்க் ஆட்டம் வந்துடும். இதில் சேர்த்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீதி வச்சு இந்த பாலும் நான் போட்டுக்கிறேன். இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த பால் நான் நல்லாவே கொதிக்க வச்ச பால் 1/2 லிட்டர் பால் எடுத்துருந்தேன். நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம சீஸ் போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் சீஸு கிரேட்டர் பண்ணியிருக்கிறேன். இதில் போட்டுக்கிறேன். இதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதுக்கு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லாவே சோஸு ரொம்ப திக்காக நல்லா க்ரீமியாக ரிச்சாக ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. பாருங்கள், நம்ம இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண இல்லைங்களா இந்த வெஜிடபிளை. இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டு. இதுக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். மறுபடியும் நான் பாஸ்தா நல்லாவே வேக வச்சு ஒரு 200 கிராம் பாஸ்தா எடுத்திருந்தேன். வேக வச்ச பாஸ்தா இது நல்லாவே இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதுலேயே நம்ம இதுக்கு சோஸில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு நல்லாவே கலந்து விடலாம். பாருங்கள், க்ரீமியாக ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. பசங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. என்ஜாய் ஃபுட்.